அறிவு களஞ்சியம். பாடசாலை மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் போட்டி நிகழ்ச்சி. நடத்துபவர் A.R.M. ஜிப்ரி. பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும், தூய மனைவிமார்கள் மீதும், அவர்களது சஹாபாக்கள் மீதும், மறுமை நாள் வரை அன்னாரது போதனையை உள தூய்மையோடு செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். மாணவ செல்வங்களின் அறிவொளிச்சிக்கு வித்திட்டு உரமூட்டும் விளைநிலம், நாளைய தலைமுறையில் நல்ல அறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம், வானொலி முஸ்லிம் சேவை வாஞ்சியோடு வழங்கும் லட்சிய அரங்கம், இன்பத்தேன் சுரங்கம், அரை மணி நேரம் அழகூட்டும், அறிவுக்கு வழிகாட்டும், அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தூட்டும் அறிவு களஞ்சியம். திருவோணமலை மாவட்ட முஸ்லிம் மகாவித்தியாலயங்களுக்கு இடையில் நடத்தப்படும் அறிவு களஞ்சிய சுற்றுப் போட்டியில் ஒலிப்பதிவு கிண்ணியா அல் அக்ஷா கல்லூரியின் மண்டபத்திலே இடம்பெறுகிறது. கல்லூரி அதிபர் ஜனாப் S.A.M. ஃபாரூக் அவர்கள் தலைமையில் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சியின் நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் M.M. தாசிம், அறிவு களஞ்சிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் M.R.M. நியாஸ், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஜனாப் ஸ்மாயில் இல்லியாஸ், புள்ளிப்பதிவாளராக வானொலி கலைஞர் கிண்ணியா அல் அக்ஷா கல்லூரியின் ஆசிரியர் B.M. அம்ஜாத், அனுசரணையாளர்களாக திகழும் கொழும்பு 9 திமணகுட வீதி இலக்கம் 77 அமைந்திருக்கும் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் சார்பாக அதன் கணக்காளர் ஜனாப் ஜௌஃபர் சாதிக் அவர்கள் மற்றும் கிண்ணியா வலய கணித பாட ஆசிரியர் ஆலோசகர் ஜனாப் A.S. மௌரூப், முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளரும் அல் அக்ஷா கல்லூரியின் முன்னாள் அதிபருமான ஜனாப் A.R.M. ஃபரீத் அவர்கள், கொழும்பு சவுதி அரேபிய தூதரக உதவி கணக்காளர் அஷேக் அப்துல் அசீஸ் நடிமி அவர்கள், கிண்ணியா அல் அக்ஷா கல்லூரியின் பிரதி அதிபர் ஜனாப் A.M. தாசிர் ஆகியோரும் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். இன்றைய போட்டியில் கலந்து கொள்வதற்காக மேடையின் இடதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் ஃபைசல் நகர் அல் இர்ஃபான் மகாவித்தியாலய அணியினர். அவரோடு போட்டியிடுவதற்காக வலதுபுறத்தில் குறிஞ்சாக்கணி அரபா மகாவித்தியாலய அணியினர். இருந்தது உலகம் பறந்தது செல்வம், செல்வங்களெல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம், அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்திருக்கும் மாணவ செல்வங்களின் வருங்கால வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளர் ஃபைசல் நகர் அல் இர்ஃபான் மகாவித்தியாலய அணி தலைவி என் ஜிப்ரினா. எனது பாடசாலையின் பெயர் அல் இர்ஃபான் மகாவித்தியாலயம் ஃபைசல் நகர் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. தற்போது 800 மாணவர்கள் கல்வி பயில்கின்றார்கள். இன்னும் 24 ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். 1C பாடசாலையாக இருந்துள்ளது. AL தரம் மாணவர்களுக்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிகழ்வதனால் அதனை நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். 1C பாடசாலை தரத்திலிருந்து 1AB பாடசாலையாக உயர வேண்டும் என்று நீங்கள் ஆவல் கொள்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் அது விரைவில் நிறைவேற வேண்டும். உங்கள் பாடசாலையில் உயர்தரத்தில் விஞ்ஞான மாணவர்கள் படித்து பல்கலைக்கழகம் புக வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகின்றோம். எனவே இப்போது உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த வேளையிலே குழந்தையாக இருந்த போது பெட்டியில் வைத்து நதியிலே விடப்பட்டார்கள். அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தவரின் பெயர் என்ன? ஃபிரௌனின் மனைவி. அவருடைய பெயர் என்பதுதான் கேள்வி. அதே அணியைச் சேர்ந்த வேறொருவர் வந்து விடை கூறலாம். ஃபிரௌனின் மனைவியின் பெயர் குறிஞ்சாக்கணி அரபா மகாவித்தியாலயக்கு சந்தர்ப்பம். ஃபிரௌனின் மனைவியின் பெயர் அணிகளும் விடையெடுக்க தவறிட்டன. ஆசியா என்பதே சரியான விடை, எவருக்கும் முடிகள் இல்லை. ஆசியா என்பதே சரியான விடை, எவருக்கும் முடிகள் இல்லை.
இனி குறிஞ்சாக்கணி அரபா மகாவித்யாலய அணி தலைவரை அழைக்கின்றோம். எஸ் இம்ரான் அலி. அவசரமானவை சைத்தானுக்குரியவை, நிதானமானவை அல்லாஹ்வுக்குரியவை. உங்களுக்கான கேள்வி, மனிதனது இறப்புக்கும் இறுதி தீர்ப்பு நாளுக்கும் இடைப்பட்ட காலம் அரபியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனிதனது இறப்புக்கும் இறுதி தீர்ப்பு நாளுக்கும் இடைப்பட்ட காலம் அரபியில் எவ்வாறு அழைக்கப்படும்? இல்லை, அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். இந்த கேள்விக்கு விடை கூறும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது பைசல் நகர் அல் இர்ஃபான் மகாவித்யாலய அணிக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறுவிட்ட கேள்விக்கான சரியான விடை ஆலமுல் ஃபர்சக் என்பதே சரியான விடை. எவருக்கும் விடைகள் இல்லை. இனி பைசல் நகர் அல் இர்ஃபான் மகாவித்யாலய அணி நடித்த போட்டியாளர் AR ஷிஃபா. சுத்தம் ஈமானின் பால். உங்களுக்கான கேள்வி, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூ தாலிப் அவர்களும் இருவரும் இறந்த அந்த வருடம் அரபியில் என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது? கதீஜா நாயகி அவர்களும் அபூ தாலிப் அவர்களும் இறந்த அந்த வருடத்தை அரபியிலே ஒரு குறித்த பெயர் சொல்லி அழைப்பார்கள். அந்த பெயர் என்ன? அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் யவுமுல் ஹுஸ்ன் என்பது பிழை. அதை கேள்வி எதிரணிக்கு விடப்படுகிறது. யவுமுல் ஹுஸ்ன் என்பது பிழை. ஆமுல் ஹுஸ்ன் என்பதே சரியான விடை. எவருக்கும் விடைகள் இல்லை. ஆமுல் ஹுஸ்ன் என்பதே சரியான விடை. எவருக்கும் இல்லை. இனி குறிஞ்சாக்கணி அரபா மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் A ஃபைசால். வெற்றிடமாய் உள்ளது உன் மனது, கற்று இடம் கொடுத்து நிரப்பு. உங்களுக்கான கேள்வி இதுதான். அல்லாஹு தஆலாவின் அழகு திருநாமங்களில் ஒன்று அல் முஹைமீன் என்றால் பாதுகாவலன். அல் ஃபத்தாஹ் என்றால் என்ன? அல் ஃபத்தாஹ் காவலாளன். இல்லை, அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். புத்தி கூர்மை. அல் ஃபத்தானத். இது அல் ஃபத்தா. எதிரணிக்கு சந்தர்ப்பம் வெற்றியாளன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை வெற்றி கொள்கிறது பைசல் நகர் அல் இர்ஃபான் மகாவித்யாலய அணி. இனி அதே அணியின் அடுத்த போட்டியாளர் MI ஷிஃபாயா. சிந்தித்தவன் பெற்றுக் கொள்வான். உங்களுக்கான கேள்வி இதுதான். இஸ்லாத்தில் முதல் பாங்கு சொல்லப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு எது? இஸ்லாத்திலே முதல் பாங்கு சொல்லப்பட்ட அஸான் ஒலிக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 3. இல்லை, அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். ஹிஜ்ரி 2. இல்லை, எதிரணியான குறிஞ்சாக்கணி அரபா மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம். 11ஆம் ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு. ஹிஜ்ரி ஆண்டைத்தான் கேட்டோம். நூபத்தையும் ஹிஜ்ரியை வைத்து கணக்கு பார்த்தாவது சொல்ல வேண்டும். ஹிஜ்ரி 1 என்பதே சரியான விடை. ஹிஜ்ரி 1 என்பதே சரியான விடை. இவருக்கு முடியவில்லை. இனி குறிஞ்சாக்கணி அரபா மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். அடுத்த போட்டியாளர் A நிகால். யாருடன் ஒரு சமூகத்துக்கு ஒப்பாகிறானோ அவன் அச்சமூகத்தை சார்ந்தவன் ஆவான். உங்களுக்குரிய கேள்விதான். இஸ்லாத்திலே ஜகாத் விதியாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு எது? ஜகாத் விதியாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு ஹிஜ்ரி 5 என்பது பிழை. அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது குறிஞ்சாக்கணி அரபா மகாவித்யாலய அணி. இனி அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். பைசல் நகர் அல் இர்ஃபான் மகாவித்யாலய அணியைச் சேர்ந்த J ரினோசா. ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். உங்களுக்கான கேள்வி இதுதான். ஹுதைபியா உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 6. ஹிஜ்ரி 6 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பைசல் நகர் அல் இர்ஃபான் மகாவித்யாலய அணி. இனி குறிஞ்சாக்கணி அரபா மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் MS அர்ஷாத். நேரம் பொன்னானது. இல்லை, பொன்னை விட மேலானது. நேரது. உங்களுக்கான கேள்வி இதுதான்.
நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன என்று கேட்டால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்று விடை கூறுவீர்கள். கேள்வி என்னவென்றால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையின் பெயர் இஸ்மாயில். இல்லை, அதே கேள்வி எதிரணிக்கு விடப்படுகிறது. ஃபைசர் நகர் அல் இர்ஃபான் மகாவித்யாலயாணி தாவூத் அலைஹி. இரு அணிகளும் விடையளிக்க தவறுடன நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்பதே சரியான விடையை இருக்க முடியவில்லை. இனி அடுத்த போட்டியாளர் ஃபைசர் நகர் அல் இர்ஃபான் மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த சுமையா. கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசுங்கள். உங்களுக்கான கேள்வி இதுதான். அல்லாஹு தஆலாவின் அழகு திருநாமங்களில் ஒன்று அல் ஹக்கீம் என்றால் என்ன? அல் ஹக்கீம் கொடையாளன். இல்லை, அதே அணியைச் சேர்ந்த வேறேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். தீர்ப்பு சொல்வார். அதுவும் விடை. குறிஞ்சாக்கணி அரபா மகாவித்யாலயனுக்கு சந்தர்ப்பம். அல் ஹக்கீம் அழகு திருநாமங்களில் ஒன்று. நுண்ணறிவாளன் என்பதே சரியான விடையை வெறுக்க முடிகள் இல்லை. இனி குறிஞ்சாக்கணி அரபா மகாவித்யாலயனின் இறுதிப் போட்டியாளர் MSM சஜூத். சுத்தம் ஈமானின் பாதுகாப்பு. உங்களுக்கான கேள்விதான். நபித்துவத்தின் 11ஆம் ஆண்டிலே நிகழ்ந்த முதலாவது அக்கபா உடன்படிக்கையில் பங்கு கொண்ட 12 மதினா வாசிகளோடு மதினாவிலே பிரச்சாரம் செய்வதற்காக அவர்களோடு ஒரு சஹாபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அக்கபா உடன்படிக்கையின் போது மதினாவில் இருந்து வந்த 12 பேரோடு மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக மதினாவுக்கு சஹாபி ஒருவரை அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த சஹாபியின் பெயர் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம். இல்லை, அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கவில்லை. அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். ஜைத் இப்னு தாபித்.